அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜியோகிராஃபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சாயில்ஸ் என்ன, மண் வகைகள் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இது குறித்து அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மண்ணுடைய வகைகள் என்னென்ன இருக்குது, அந்த வகைகளுடைய தன்மை என்ன, ஸோ இந்திய லெவல்லையும் ஸோ வேர்ல்டு லெவல்லையும் அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு, அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதனால் இந்த கிளாஸை பாருங்கள். ஸோ வாட் இஸ் சாயில்? சாயில்னா என்ன? நாம் பூமியோட ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம். கோர் இருக்கும், மேண்டில் இருக்கும், மேண்டலுக்கு மேலே க்ரஸ்ட் இருக்கும். இந்த க்ரஸ்டானது ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த க்ரஸ்டானது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இந்த சாலிட் ஸ்டேட்டில் இருந்தாலும் நிறைய ஃபேக்டர்ஸுங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணும். உதாரணத்துக்கு மழை ஆகட்டும், காற்று, அதே போல் வெதரிங் கண்டிஷன். வெதரிங் கண்டிஷனாக என்ன, நிறைய அந்த சீதோஷ்ண நிலை, நிறைய பனி இருக்கும், நிறைய வெயில் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கடினமாக இருக்கக்கூடிய அந்த ராக்ஸை சாண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த சாயில் ஃபார்மேஷன் சொல்லிட்டு தனியாக நம்ம ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். எடுத்துனா இல்லைன்னு தெரியல, இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஜியோகிராஃபி சிம்பிளிஃபைடுன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும். இந்த சீரிஸ் முடிஞ்சிருக்கு, அதை தனியாக எடுக்கிறேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ வாட் இஸ் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பாருங்கள், டாப் லேயர் ஆஃப் த எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்டுடைய ஒரு டாப் லேயரில் தட் சப்போர்ட் பிளான்ட்ஸ் லைஃபுங்க. கிரஸ்டுடைய மேலே இருக்கும், அது தாவரங்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். அதுதான் வந்து சாயில்னு சொல்லுவாங்க. இட் ஃபார்ம்ஸ் பை த வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர், வாட்டர் அண்ட் ஏருங்க. ஸோ இது எல்லாமே ஒரு காரணம். மினரல்ஸ்னால் காரணமாக, ஆர்கானிக் மேட்டர்னு காரணமாக, வாட்டர், ஏர். ஆர்கானிக் மேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த சாயில் ஃபார்மேஷனில் சொல்லலாம். ஸோ ஒரு ராக் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ராக் அப்படின்னா, அந்த அந்த பாறைகளோட இடுக்கில் ஒரு பிளான்ட் வளருதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஆலமரம், இந்த மாதிரி அரச மரங்களை அதிகமாக இருக்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதோடைய வேர் வந்து அடியில் போகும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது உள்ளே போகும்போது அந்த பேஸ்மெண்ட்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த மரங்களை பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரி பெரும்பாலான மரங்களை வைக்க மாட்டாங்க, ரொம்ப லார்ஜாக வீட்டு பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டுடைய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாகிறதால. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாறைகள் என்ன ஆகணும், அந்த பாறைகளை வந்து லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டுமே வந்து ஒரு பாறையை வந்து இந்த பிளான்ட் மட்டுமே வந்து சாயிலாக கன்வெர்ட் பண்ணது அப்படி கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் ஒன்றா சேரும்பொழுது அது என்ன பண்ணும், ஒரு பெரிய பாறை என்ன பண்ணும், அந்த வெதரிங் கண்டிஷன் என்ன பண்ணும், கொஞ்சம் லூஸ் பண்ணும். அதை வந்து ஒரு பிளான்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து அது லூசிங் பண்ணும். அது பிறகு வாட்டர், மழை பெய்யும் போது சின்ன சின்ன துகள்கள் வரும். காற்று என்ன பண்ணும், அது மேலும் வந்து வீக்கன் ஆக்கும். அதன் பிறகு நம்ம பார்த்துருப்போம், இந்த அசாம் கண்டிஷன்ஸில் இந்த மண்ணுடைய தன்மையை சிலது வந்து இந்த மண்புழுலாம் வந்து மண்ணுடைய தன்மையை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாயிலுடைய அந்த தன்மையை, அந்த சாயில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சாயில் ஃபார்மேஷன். ஸோ பாருங்கள், என்னென்ன ஃபேக்டர்ஸ். பேரண்ட் ராக்னா ஜியாலஜியில் நம்ம படிச்சிருப்போம். நம்ம கிளாஸ்லேயே இப்போ இந்த சீரீஸில் எடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த இதில் எடுத்துருக்க மாட்டோம், சாரி, நம்ம அந்த ஜியோகிராஃபி சிம்பிளிஃபைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம எடுத்துருப்போம் பாருங்கள். இந்த ராக்ஸ் வந்து இன்கினியஸ் ராக்ஸ்னா என்ன, செடிமெண்ட்ரி ராக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்னா என்ன, இந்த இக்னியஸ் ராக்ஸ் ஆனது மேலே சர்ஃபேஸ் லெவலில் வரும்பொழுது அங்கே கூடிய ஃபேக்டர்ஸின் காரணமாக, ஒரு மழையாலேயோ வெள்ளத்தினாலேயோ, ஒரு மழையாலேயோ இல்லை காற்றுனாலேயோ சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக ஒரு இடத்துல வந்து செடிமெண்ட் ஆகும்போது அது லேயர் ஃபார்மேஷனாக ஒரு ராக் வந்து உருவாக்கும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அது போல் இந்த பேரண்ட் ராக்லேருந்து பிரிஞ்சு வர சில ஒரு சாயிலை சொல்லலாம். கிளைமேட்டின் காரணமாக, மைக்ரோ ஆர்கானிசம், ரிலீஃப் அண்டு ஸ்டைம், இதன் காரணமாக பல நாட்களாக, பல வருடங்களாக கூட சின்ன சின்ன அந்த ராக் ஆனது அந்த எரோஷன் காரணமாக சாயிலாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சாயில் ஃபார்மேஷனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸுங்க. ஸோ பாருங்கள், அலுவியல் சாயில்னா என்ன, பிளாக் சாயில்னா என்ன, ரெட் அண்ட் எல்லோ சாயில்னா என்ன, லேட்ரல் சாயில்னா என்ன, ஏரிட் சாயில்னா என்ன. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஒரு மொத்தம் வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் சாயில் டைப்பு இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் இந்தியா பேஸ்ட் ஆன் ஐசிஏஆர் கிளாசிஃபிகேஷன். இந்த ஐசிஏஆர் கிளாசிஃபிகேஷனில் ஒரு 7 டைப் ஆஃப் சாயில் டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நாம அலுவியல் சாயில்னா உங்களுக்கு தெரியும், வண்டல் மண். ஸோ இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது ஒரு ஃபர்டைல் சாயிலுங்க.
ஃபார்ம்ட் பை ரிவர்ஸ், ரிவர்ஸின் காரணமாக ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுகளின் காரணமாக உருவாகக்கூடியதுங்க. லைட் டு டார்க் கலர் இருக்கும். ரிச் இன் பொட்டாசியம் வந்து இந்த மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரிவர் அப்படின்னாலே இந்தியாவில் எங்கே நம்ம கண்ண முடியும்னு சொல்லலாம், இந்தோ கேங்காக்டிக் பிளேனுங்க, அந்த கங்கை சமவெளின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்தியாவில் ஸோ இந்த பகுதி தான் கங்கை சமவெளின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பகுதி இந்தோ கேங்காக்டிக் பிளேன், கோஸ்டல் பிளேன். கோஸ்டல் பிளேன்னா என்ன, இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள். ஸோ வண்டல் மண் எங்கெங்கெல்லாம் இருக்கும், இந்தோ கேங்காக்டிக் பிளேன் இருக்கும், அது பிறகு கோஸ்டல் பிளேன் இருக்கும். இது ரொம்ப சக்தி நிறைந்த மண், இது பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், ரிவர் மூலிமா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பாருங்க அலுவியல். ஸோ அலுவியல் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏரியாங்க இந்தோ கேங்காக்டிக் பிளேன், கரெக்டா. ஸோ பாருங்க இங்க கூட பிரம்மபுத்திரா நதி கூட இங்கே இருக்கும் பாருங்க. ஸோ இது எல்லாமே அலுவியல் லேண்டுங்க. ஸோ அலுவியல் லேண்ட் புரியுதுங்களா. அடுத்து பிளாக் சாயில். இந்த பிளாக் சாயில் அப்படிங்கிறத கரிசல் மண் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கிளேயாக இருக்கும். மாய்ஸ்சர் வந்து ரிட்டன்டிவ், மாய்ஸ்சரை வந்து ஈரப்பதத்தை திரும்ப சேர்த்து வச்சுக்கக்கூடிய ஒரு மண்ணாக இருக்கும். ரிச் இன் லைம், லைம் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அயன் ஃபார், இந்த லைமும் அந்த அயனும் வந்து இருக்கிறதுனால இது பருத்தி உற்பத்திக்கு குட் ஃபார் காட்டன், காட்டனுக்கு இது உதவியாக இருக்கும். இது எங்கே இருக்கும், டெக்கன் பிளாட்டியூ, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்டு குஜராத், இதெல்லாம் எங்கே இருக்கு. ஸோ பாருங்கள் குஜராத்தில், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ரீஜனில் இருக்கா. ஸோ வந்து பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில் எதனால் வந்து ஃபார்ம் ஆகும், லாவாவினால. ஸோ எரிமலை குழம்பு வந்து இங்கே வெடித்ததன் காரணமாக அதுலேருந்து அந்த லாவாவின் காரணமாக இந்த பிளாட்டியூவானது உருவாகி இருக்கும். பிளாட்டியூனா என்னன்றத நாமளே தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ பிளாட்டியூ அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு மவுண்டைன் அப்படிங்கிறது ஒரு கோனிக்கல் ஷேப் இருக்கும். அந்த கோனிக்கல் ஷேப் இல்லாமல் ஒரு ஹை எலிவேட்டட் லேண்ட், பட் ஆனால் அதோடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது, அதோடைய டாப் ஆஃப் த லேயர் அப்படிங்கிறது ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அதோடைய இந்த சைடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாட்டியூ. ஸோ இது வந்து இந்த கிரவுண்ட் அப்படின்னா கொஞ்சம் எலிவேட் ஆகியிருக்கும். அதோடைய டாப் வந்து சர்ஃபேஸாக ஃப்ளாட்டண்டாக இருக்கும். அதுதான் வந்து பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெட் சாயில். ரெட் சாயில்னு செம்மண். ஸோ செம்மண் அதனுடைய கலர் எதனால் இருக்கும், அயன் வந்து அதில் அதிகமாக இருக்கும். ரெட் கலர் எதனால் இருக்குது, டியூ டு த அயன், இரும்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரெட் கலர் இருக்குது. லோ ஃபர்டிலிட்டி, நீட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ், அதில் வந்து அந்த சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக தேவைப்படும். எந்தெந்த நாடு, என்னென்ன மாநிலங்களில் நம்ம ரெட் சாயில் இருக்குது, தமிழ்நாடு, கர்நாடகா அண்டு சத்தீஸ்கர். ஸோ எங்கெங்கே பார்க்குறோம், ஸோ பாருங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரீஜனில் இருக்கா. ஸோ அது பிறகு வந்து சத்தீஸ்கர் ரீஜன்லேயும் வந்து இந்த ரெட் அண்டு எல்லோ சாயில்னு சொல்கிறாங்க, நாம் ரெட் சாயில். ஸோ ரெட் சாயில் தமிழ்நாடு, கர்நாடகா அண்டு சத்தீஸ்கர். அதே பிறகு வந்து லேட்டரேட் சாயில். இந்த லேட்டரேட் சாயில் அப்படிங்கிறது அதிகப்படியான மழைப்பொழிவின் காரணமாக உருவாகக்கூடியதுங்க. லோ ஃபர்டிலிட்டி. ஏன் லோ ஃபர்டிலிட்டி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம், அதிகப்படியான மழைப்பொழிவின் காரணமாக மண்ணில் கூடிய சத்துக்களானது அடித்து செல்லப்படும். அதனால் அது லோ ஃபர்டிலிட்டியாக இருக்கும், சத்துக்கள் ரொம்ப குறைவானதாக இருக்கும். ஸோ மழை எங்கெல்லாம் பொழுதுன்னு உங்களுக்கு மைண்டில் டக்குன்னு வர ஆரம்பிச்சிருக்கும். கேரளாவில், ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், கேரளாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் அண்டு ஒடிசா இந்த ஏரியாக்கள். ஏன் ஒடிசாவில் நமக்கு அதிகப்படியான அந்த லேட்டரேட் சாயில் இருக்குது. நாம் இந்த கேரளாவும் வெஸ்டர்ன் காட்ஸும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலமாக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் ஒடிசா அப்படிங்கிறது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மூலமாக அதிகப்படியான மழைப்பொழிவு பெறக்கூடிய ஒரு மாநிலங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் இது சவுத் வெஸ்ட் மான்சூனா. ஸோ அங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த இது நார்த் வெஸ்ட் மான்சூனில் இங்கே வந்து திரும்ப இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இந்த ஒடிசா கேட்டரில் தான் அதிகப்படியான இந்த மழைப்பொழிவு இருக்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு லோ ஃபர்டிலிட்டி சாயிலாக வந்துருக்குங்க. ஸோ லேட்டரேட் சாயில் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏரியாங்க ஒடிசாவிலையும் அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாவிலையும் வந்து இந்த லேட்டரேட் சாயிலானது இருக்கும். ஸோ லேட்டரேட் சாயில் இந்த ஏரியாக்கள் ஒடிசா ரீஜன், அது பிறகு வந்து கேரளா அண்டு வெஸ்டர்ன் காட் ரீஜனுங்க. அடுத்தது ஏரிட் சாயில். இந்த ஏரிட் சாயில் வந்து சாண்டியாக இருக்கும், லோ மாய்ஸ்சர், மணலாக இருக்கும். லோ மாய்ஸ்சர்னா ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஹை சால்ட் கண்டென்ட், சால்ட் வந்து அதில் அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும், ராஜஸ்தான், குஜராத், அஃப்கோர்ஸ் அங்கே தான் வந்து பாலைவனம் இருக்கும். ஸோ இந்த ஏரியாக்களுங்க, இந்த ஏரியாக்கள் ஏரிட் அண்டு டெசர்ட் சாயில். ஏரிட்னா என்ன, வறண்ட பகுதிங்க. அடுத்தா மவுண்டைன் சாயில், ரொம்ப தின்னாக இருக்கும், அசிடிக் ரொம்ப அதிகமாக இருக்கும், லோ ஃபர்டிலிட்டி, வேரிஸ் வித் ஆல்டிடியூட் காரணமாக அது வேரி ஆகும். ஏன், அது ஒரு செடிமெண்ட்ரி ராக்ஸாக இருக்கும், மேலேருந்து மலைப்பகுதியிலேருந்து அடித்து வரப்படுறதுனால. ஸோ அது ஒவ்வொரு லேயராக வேரி ஆகும், அது ஒரு ஆல்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி. ஹிமாலயன் அண்டு நார்த் ஸ்டேட். ஸோ பாருங்க
மவுண்டைன் சாயில், மலை மண் சொல்லுவாங்க இந்த ஏரியாக்கள், இந்த லடாக் அண்டு ஜம்மு காஷ்மீர் ரீஜன், அதன் பிறகு வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், இந்த ஏரியாக்களில் இந்த மவுண்டைன் சாயில் சொல்லக்கூடிய மலை மண்ணானது இருக்கும். அதன் பிறகு பிடி அண்டு மார்ஷி சாயில், சதுப்பு மண் அப்படிங்கிறது ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர், டார்க் ஸ்வாம்பி ஏரியாவாக இருக்கும். ஸோ எந்த ஏரியாக்கள் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சுந்தர்பன் அண்டே கேரளா, குட்டநாடுன்னு சொல்லுவாங்க, இந்த இடங்கள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த லேட்டரைட் சாயில் எதனால் உருவாகுதுன்னு பார்க்கும்போது அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கிறதுனால உருவாகுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கே அதே போல் தானே, இப்போ வந்து இது இந்த சதுப்பு மண் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், அதிகப்படியான இந்த ஆறுகளுடைய மவுத்தில் தான் வந்திருக்கும். அந்த ஆறுகளானது எங்கே கடல் பகுதியில் வந்து சேருதோ அந்த இடங்களில் இது உருவாகும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து ரிச் ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு மலையானது எங்கேருந்து வரும், மழையானது, இந்த நதியானது, ஆறானது எங்கேருந்து வரும்னு பார்க்கும்போது மலையிலிருந்து தான் வரும். மலை அப்படிங்கிறது ஒரு ஹை ஆல்டிடியூட் ரீஜன், ரொம்ப உயரமான ஒரு பகுதி. ஸோ அங்கேருந்து வரும்போது என்ன ஆகும், அந்த ஆறுடைய அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, அதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் அங்கே கூடிய சத்துக்கள் எல்லாம் அதை அடிச்சுட்டு வரும். அதை அடிச்சுட்டு கீழே வரும்போது எங்கே வந்து சேருமோ, கடலில் வந்து சேரும்போது அதோடைய அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குமா. அதே போல் அங்கேருந்து அடித்து வரப்பட்ட அந்த சத்துக்கள் எல்லாமே இங்கே தான் வந்து செக்ரிகேட் ஆகும். ஸோ இங்கே மலை இருக்குதுங்க. ஸோ மலையிலேருந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் என்ன ஆகும், அந்த ஆறானது அப்படியே அடிச்சுட்டு வருமா, நேராக வந்து இது கடலா, இந்த கடலில் சேரும்போது லோ ஆல்டிடியூட் வருது இல்லையா, இங்கே வரும்போது ஸ்பீடு வருமா, எப்பவுமே மலையிலேருந்து வரும்போது ஸ்பீடாக வரும், கீழே வரும்போது ஸ்லோவாகிடும் இல்லையா. நம்ம மலையிலேருந்து வண்டி ஓட்டுன்னு வரோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக வருவோம், கீழே வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக இல்லையா, அதே மாதிரி தாங்க. அப்படி ஸ்லோவாகும்போது இந்த மவுத்துக்கிட்டு வரும்போது இங்கேருந்து அடித்து வரப்பட்ட அந்த சத்துக்கள் எல்லாமே இங்கே வந்துருக்குமா, இங்கே வந்து சேருமா. அதே போல் இது எப்பவுமே வந்து ஒரு வெட்டாக இருக்குமா, ஒரு கிளேயாக இருக்குமா, ஒரு ஸ்லோவாக இருக்குமா, பாருங்க சதுப்பு நிலமாக இருக்குமா, ஸ்வாம்பி ரீஜன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து சுந்தர்பன் அண்ட் கேரளா ரீஜனில். ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் காட் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அந்த மழையில் அடிச்சு வரப்பட்ட தண்ணி அதிகமாக இருக்கும், லேக்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த சுந்தர்பன் காடுகள்லையும் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாநதி மாதிரியான நதிகளாலுமோ, அதே போல் இந்த பங்களாதேஷ் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த மழையினாலையும் அந்த ஆறுகள்னாலையும் இது வந்து ஒரு சதுப்பு நிலமாக நம்ம இருக்குது. இங்கே சுந்தர்பன் காடுகள், இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இங்கே தாங்க இருக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சாயில் டைப்பில் என்னென்னதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வேர்ல்டு லெவலில் நிறைய இருக்கும், சிம்பிளிஃபைடாக ஒரு 5 நம்ம பார்த்துருவோம். ஸோ செர்னோசம் அப்படிங்கிற டைப் ஆஃப் சாயில் அப்படிங்கிறது ருஷ்யா அண்டு உக்ரைன் ரீஜனில் இருக்கும். ஸோ வெரி ஃபர்டைல் பிளாக் சாயில். ஸோ ஒரு கரிசல் மண் தான் அங்கே அதிகமாக இருக்கும். கரிசல் மண் இஸ் குட் ஃபார் வீல்ட்டுங்க. கோதுமை வந்து அதிகமாக இருக்கும், அங்கே பார்த்துருப்பீங்க, நிறைய கோதுமையை பயன்படுத்தி இந்த பிரெட்டு தான் அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க. அது பிறகு லோயஸ் அப்படிங்கிறது சைனாவிலையும் அண்டு யூஎஸ்ஏல இருக்கும். ஒரு விண்ட் ப்ளோன் அண்டு எல்லோ ஃபர்டைல் சாயில்னு சொல்லுவாங்க. விண்ட் ப்ளோன் அண்டு எல்லோ, இந்த காற்று வீசுவதன் காரணமாக அது உருவாகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின சரியாக ஒரு கிளாரிட்டி எனக்கு இல்லை. ஸோ எல்லோ அண்டு ஃபர்டைலாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பிறகு லேட்டரைட் சாயில். இந்த லேட்டரைட் சாயில் வந்து முன்னாடியே பார்த்துருப்போம், அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும். ஸோ ஆஃப்ரிக்கன் அண்டு சவுத் அமெரிக்கன் ரீஜனில் இருக்கும். ஆஃப்ரிக்கானா எடுத்து தெரிஞ்சு ஒரு காங்கோ ரீஜனில் இருக்கும். அது பிறகு லீச்டு அண்டு இன்ஃபர்டைல் லேண்டாக இருக்கும். சரி, அதிகப்படியான மழை பொழிவு இருக்கிறதுனால. அது பிறகு வந்து போர்ட்ஸோல் அப்படிங்கிறது நதர்ன் யூரோப் அண்டு கனடாவில் இருக்கக்கூடியது, ரொம்ப அசிடிக்காக இருக்கும், லோ ஃபெர்டிலிட்டியாக இருக்கும். இங்கே அதிகமாக கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். அடுத்தது வந்து டெசர்ட் சாயில். ஸோ சஹாரா அண்டு மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன். ஸோ மிடில் ஈஸ்டர்னா என்ன தெரியும், இந்த சவுதி அரேபியா, இந்த கத்தார், இந்த மாதிரி ரீஜனில் சொல்லலாம். ஸோ சாண்டி, ட்ரை அண்டு இன்ஃபர்டைல், சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய என்ன பாலைவனம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து சொல்லலாம். ஸோ அதே போல் இப்போது சாயில்ஸ் இருக்குது, சாயிலோட டைப்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம், அது எங்கெங்கே இருக்கும், என்ன மாதிரியான வெஜிடேஷன் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. சரி, இந்த சாயிலை கன்சர்வ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்ன, ஏன் நம்ம சாயிலை வந்து பாதுகாக்கணும், கன்சர்வ் பண்ணணும்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மேலே பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் என்ன, இஸ் குட் ஃபார் சப்போர்ட் த பிளான்ட் லைஃப், மரங்கள் உருவாவதற்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மண் இருந்தால் மட்டும்தான் மரங்கள் வளரும், மரங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து நாம்
மரங்கள் மூலமாக தான் நமக்கு பிளான்ட்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஸோ சாயில் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸில் நாம் சாயில் வந்து கன்சர்வ் பண்ண முடியும்? கவுண்டர் பிளக்கிங். ஸோ பிளக்கிங் அலாங் த ஸ்லோப்ஸ். ஸோ மலை இருக்குது, மலையில் இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஸ்லோப்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே வந்து மரங்கள் நடுவதன் மூலமாக நாம் மண்ணை வந்து பாதுகாக்க முடியும். டெரேசிங், ஸ்டெப் ஃபார்மிங் ஆன் த ஹில்ஸ். ஸோ ஸ்டெப் ஃபார்மிங் முறையில் இப்போ மலை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த சைனாவில் நம்ம பார்த்துருப்போம், ஸ்டெப்பாக வந்து விவசாயம் செஞ்சுருப்பாங்க. அதன் மூலமாக அஃபாரஸ்ட்ரேஷன், பிளான்டிங் ட்ரீஸ் நாம் பிளான்டேஷன் பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? அது உள்ளே இருக்கக்கூடிய வேர்களின் காரணமாக அது இருக்குத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நிறைய வந்து அடிச்செல்லப்படாது. நிறைய மழை பொழிவு இருந்தாலும் இந்த மண் அல்லது அடிச்செல்லப்படாமல் அந்த சத்துக்கள் வந்து அங்கே ரீட்டைன் ஆகும். அது பிறகு வந்து கிராப் ரொட்டேஷன், ஆல்டர்னேட்டிங் த கிராப். ஒரே திரும்ப வந்து பேடி கிராப்பே இல்லாமல், வீட் கிராப்பே இல்லாமல், சுகர் கேன் மாதிரி இல்லாமல் ஒரு ரொட்டேஷன் கிராப் மூலமாக இப்போ வந்து ஒரு பேடி வந்து இந்த முறை வந்து அது நெற்பயிர் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது பிறகு வந்து ஒரு கிரவுண்ட் நட், ஒரு கடலை, அதன் பிறகு வந்து ஒரு 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 கம்பு வந்து நம்ம விளைவிக்கலாம். அதன் பிறகு வந்து ஒரு கீரை வகையை நம்ம விளைவிக்கலாம். இப்படி நம்ம ரொட்டேஷன் கிராப் மேனர்லேயும் நாம் சாயிலுடைய கன்சர்வேஷன், ஏன்னா ஒவ்வொரு கிராப்பும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சத்துக்கள் வந்து அது அந்த மண்ணிலேருந்து எடுத்துக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கும்போது அதில் அந்த சத்துக்களானது அந்த மலட்டுத்தன்மைக்கு வந்து கொண்டு போகுன்றதுனால ரொட்டேஷன் கிராப்பும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அது பிறகு கவர் கிராப்பிங், பிளான்ஸ் டு கவர் சாயில் அண்ட் ப்ரிவென்ட் த எரோஷன். ஸோ கிராப் கவரிங் என்ன சொல்கிறாங்க, மேலே சொல்கிறது தான். அதே போல் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் அதிகமாகப்படும்போது மழை பொழிவு இருக்கும்போது அந்த மண்ணானது அடிச்செல்லப்படாது. ஸோ இது வந்து ஒரு ரிவர்னாலேயோ இல்லை விண்டுனாலேயோ இல்லை வெதரிங்னாலேயோ இது அஃபெக்ட் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் த சஜஷன்ஸ் என்ன சாயில் கன்சர்வேஷனுக்காக. சரியா? ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு குயிக் ரிவிஷன் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும், ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வேணான்றவங்க. ஸோ அலுவியல் சாயில், ஸோ வண்டல் மண் அப்படிங்கிறது லைட் அண்ட் கிரே கலரில் இருக்கும். பேடி அண்ட் வீட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், சாயில்னா என்ன, அதோடைய கலர்னா என்ன, எதுக்கு அது எந்த வெஜிடேஷனுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த மாநிலங்களில் அது இருக்கும். சரியா? பார்த்துருவோமா? அலுவியல் சாயில் வந்து வண்டல் மண் லைட் அண்ட் கிரே கலரில் இருக்கும். பேடி அண்ட் வீட் கோதுமைக்கும் நெற்பயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்டு பெங்காலில் இது அதிகமாக இருக்கும். ஸோ பெங்கால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நெற்பயிரில் அதிகமாக அங்கே விளைவிக்கக்கூடியது. அது பிறகு பிளாக் சாயில் அப்படிங்கிறது பிளாக் கலரில் இருக்கும். காட்டன் அண்ட் ஆயில் சீட்ஸ்க்கு ரொம்ப உகந்தது மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். ரெட் சாயில் அப்படிங்கிறது ரெட்டிஷ் கலரில் இருக்கும். டியூ டு த அயன் காரணமாக, அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. மில்லட்ஸ் அண்டு பல்சஸ் அங்கே அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு அண்டு கேரளாவில் அதிகமாக இருக்கும். லேட்டரைட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இருக்கும். டீ அண்டு காஃபி, ஏங்க அது வந்து ஒரு மவுண்டைன் ரீஜனாக இருக்கும். அதிகப்படியான மழை பொழிவு காரணமாக சரளை மண்ணாக தான் இருக்கும். கேரளா அண்டு வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டிஷன் அப்ளை ஆகுதா? அடுத்து ஏரட் அப்படிங்கிறது ட்ரை கண்டிஷன் எல்லோயிஷ் கலர் இருக்கும். பஜ்ரா வித் இரிகேஷன், ராஜஸ்தான் அண்டு குஜராத். பஜ்ரானா என்ன? கம்புங்க. ஸோ கம்பு அப்படிங்கிறது ஸோ இரிகேஷன் காரணமாக அது அதுவும் வரும். மவுண்டைன் வேரி ஆகும் வெவ்வேறு இடத்துல, ஏன்னா அந்த டியூ டு த அந்த செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன்னால. டீ அண்டு ஃப்ரூட்ஸுக்கு உகந்ததாக இருக்கும். ஹிமாச்சல் அண்டு உத்தரகாண்ட், ஸோ இந்த ஏரியாக்கெல்லாம் பாருங்கள் ஆப்பிள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது ப்ராக்டிஸ் கொஷின், which type of soil is most suitable for cotton cultivation in India? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காட்டன் கல்டிவேஷனுக்கு பருத்தி உற்பத்திக்கு எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில் அண்டு லேட்டரைட் சாயில். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சராக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.